வெல்கம் டு அம்மீஸ் விலாக். இன்றைக்கி நம்ம புடலங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புடலங்காய், சின்ன வெங்காயம், சீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், கடுகு, பூண்டு 6 பல் சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்ச பூண்டை போட்டு வதக்கி விட்டுறணும். அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுறணும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த புடலங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை இதில் போட்டுக்கணும். புடலங்காய்க்கு தண்ணி விட வேண்டியதில்லை. புடலங்காயில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்குது. அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டின அப்புறம் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் வதக்கி விடணும். இந்த தூளோட பச்சை வாசனையெல்லாம் போக வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அடுத்து இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கணும். தீயை சிம்மில் வச்சுக்கணும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி வந்தப்புறம் தொக்கு மாதிரி ரெடி ஆயிரும். கூட ஒரு தக்காளி அரைச்சி ஊற்றிடுங்க. அந்த தக்காளியில் இருக்கிற ஈரம் போக வரைக்கும் தீயை சிம்மில் வச்சு வதக்கி விட்டுறணும். இந்த புடலங்காய் தொக்கு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. மறுபடியும் அடியில் ஒட்டும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்திட்டா பச்சை வாசம் இல்லாமல் இருக்குது. நல்லா வெந்து வந்துடும். தக்காளி எல்லாமே வதக்கி வெந்து வந்து தொக்கு மாதிரி ஆயிரும். இப்போ புடலங்காய் தொக்கு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.